Question number 22 section A பார்க்கலாம். Two batteries of EMFs 3 volt and 6 volt and internal resistances 0.2 ohm and 0.4 ohm are connected in parallel. This combination is connected to a 4 ohm resistor. Find the equivalent EMF of the combination, the equivalent internal resistance of the combination, the current drawn from the combination. ஸோ கொஸ்டினில் 2 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பேட்டரியோட இஎம்எஃப் வந்து 3 வோல்ட், இதை E1 எடுத்துக்கலாம், 3 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேட்டரியோட இஎம்எஃப் அதை E2 எடுத்துக்கலாம், அதை 6 வோல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இஎம்எஃப்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் விச் இஸ் தி வோல்டேஜ் ஆஃப் தி பேட்டரியோட வோல்டேஜ் தாங்க இஎம்எஃப். அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் பேட்டரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இதை ஸ்மால் ஆர்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த பேட்ரி ஃபஸ்ட்டு பேட்ரிக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 0.2 ஓம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் பேட்டரிக்குள்ள இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0.4 ஓம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பேட்டரியையும் பேரலெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேரலல் காம்பினேஷன் ஆஃப் பேட்டரிஸை ஒரு 4 ஓம் ரெசிஸ்டார் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோமில் நமக்கு ஈக்குவலண்ட் இஎம்எஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈக்குவலண்ட் இஎம்எஃப்னா அந்த டோட்டல் இஎம்எஃப் ஜென்ரேட்டட் பை திஸ் 2 பேட்டரிஸ். அப்படின்னா நம்ம வந்து 3 வோல்ட் ப்ளஸ் 6 வோல்ட் ஈக்குவல் டு 9 வோல்ட் அப்படின்னு இதை ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1 R2 இந்த ரெண்டுமே வேறு வேல்யூஸ் இருக்குது. இப்போ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் தான் கரண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா இதை விட இந்த R2ஓட வேல்யூ கூடுதலாக இருக்குது. அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ வெளியே வர்றது வந்து குறைஞ்சிரும். ஸோ வேரியேஷன் இன் சப்ளை ஆஃப் கரண்ட் இருக்கிறனால என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த ஈக்குவலண்ட் இஎம்எஃப்பை வந்து நீங்கள் நார்மலாக கண்டுபிடிக்க முடியாது. யூ ஹேவ் டு யூஸ் ஒன் ஈக்குவேஷன். அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னா இந்த 2 பேட்டரிஸுமே உங்களுக்கு ஒரு கரண்ட் வந்து வெளியே புஷ் பண்ணும். ஸோ இதுலேருந்து ஒரு கரண்ட் வந்து புஷ் ஆகும், இதுலேருந்து ஒரு கரண்ட் புஷ் ஆகும். ரெண்டுமே புஷ் ஆகிறனால ஸோ டோட்டல் வோல்டேஜ் வந்து 6 வோல்ட்லேருந்து 3 வோல்ட்டுக்குள்ளே இருக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னா டோட்டல் வோல்டேஜ் வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால. ஸோ இந்த ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஆஃப் த காம்பினேஷனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா EEQ is equal to E1 R2 plus E2 R1 divided by R1 plus R2. ஸோ இந்த ஃபார்முலா எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இன்னொரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஆஃப் 2 பேட்டரிஸ் இன் பேரலல் காம்பினேஷன் இந்த ஃபார்முலா. அண்ட் இதில் என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு இஎம்எஃப் ஆஃப் ஃபர்ஸ்ட் பேட்டரி வந்து 3 வோல்ட், இஎம்எஃப் ஆஃப் செகண்ட் பேட்டரி வந்து 6 வோல்ட் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் பேட்டரிக்கு வந்து 0.2 ஓம்னு கொடுத்துருக்காங்க, செகண்ட் பேட்டரிக்கு 0.4 ஓம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸை வந்து இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 3 into 0.4 plus 6 into 0.2 divided by 0.2 plus 0.4 நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1.2 ப்ளஸ் இந்த 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1.2 தான் கிடைக்கும். அண்ட் 0.2 ப்ளஸ் 0.4 வில் கெட் 0.6. 2 ஆட் பண்ணிங்கன்னா 2.4, கீழே 0.6. 2 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ. இந்த ஈக்குவலண்ட் இஎம்எஃப் அதாவது இந்த மொத்த காம்பினேஷனுடைய இஎம்எஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ செகண்ட் ரோமனில் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காம்பினேஷனை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரிக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டார்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ரெசிஸ்டாரை பேரலாக நம்ம கனெக்ட் பண்ணிடணும்னா ரெசிஸ்டார்ஸை வந்து இந்த மாதிரி பேரலாக கனெக்ட் பண்ணிடணும்னா இது ரெசிஸ்டார், இது பேட்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். பேரலல் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஃபார்முலா நம்ம 10th கிரேடில் படிச்சிருப்போம். 1/RP is equal to 1/R1 plus 1/R2 அப்படி தானே. பட் இதில் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம பண்ணுறனால நம்ம ஃபார்முலா எப்படி எழுதிக்கலாம்னா 1/R to the base EQ is equal to 1/R1 plus 1/R2. ஸோ நம்ம டினாமினேட்டரை சேம் ஆக்கிறதுக்கு இதை வந்து மேலேயும் கீழேயும் R2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இதை மேலேயும் கீழேயும் R1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ண ஈஸி. 1/REQ is equal to நமக்கு என்ன கிடைக்கும்? R2 plus R1/R1 R2. அப்போ இது வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு REQ ஓட வேல்யூ கிடைக்கும். R1 R2 by
R1 plus R2. ஸோ REQவில் நமக்கு இந்த R1 R2 வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸ்மால் R1ஓட வேல்யூ 0.2, R2ஓட வேல்யூ 0.4. ஸோ இது மல்டிப்ளிகேஷன் கீழே ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் 0.08 டிவைடட் பை 0.6. இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.1333 ஓம் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் ஃப்ராக்ஷன்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2/15 ஓம்ஸ் கிடைக்கும். எப்படி வேணாலும் வச்சு நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது இந்த காம்பினேஷனுடைய ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த காம்பினேஷனை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு ஓம்ஸ்லாம் தெரியும், I is equal to V/R அப்படி தானே. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து EMF. ஸோ ஈக்குவலண்ட் EMF, மொத்த வோல்டேஜ் வந்து ஈக்குவலண்ட் EMF. சரி, அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பேட்டரியோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது REQ பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டர்னலாகவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த டயக்ராமில் இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெண்டையுமே நம்ம கால்குலேட் பண்ணால் தான் நமக்கு மொத்த காம்பினேஷன்லேயும் கரண்ட் எவ்வளோ ட்ரா ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ I is equal to e to the base EQ divided by R plus small REQ. இதில் வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்ம EEQக்கு நம்ம என்ன வேல்யூ கிடச்சி, ஈக்குவலண்ட் EMFக்கு வந்து 4 வோல்ட், அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸோட எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 4.0 ஓம் ப்ளஸ் இந்த REQக்கு பதிலாக நீங்கள் இந்த வேல்யூ போட்டுக்கலாம், இல்லை இந்த வேல்யூ போட்டுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ போட்டு செய்யும்போது 0.133 அப்படின்னு நீங்கள் போடும்போது உங்களுக்கு 4 டிவைடட் பை 4.1333 அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூ யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இல்லைன்னா அந்த ஃப்ராக்ஷன் வச்சு பண்ணுறீங்கன்னா R ப்ளஸ் REQ, அதில் 4 ப்ளஸ் ஃப்ராக்ஷன் என்ன இருக்குது 2/15 இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 62/15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் ஐயில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 டிவைடட் பை 62 டிவைடட் பை 15 அப்படி போடும்போது உங்களுக்கு இந்த 15 மேலே போய் மல்டிப்ளை ஆகும். அதாவது ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது என்ன வரும், 60 டிவைடட் பை 62 அப்படின்னு கிடைக்கும். 30/31 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சரும் கரெக்டு தான். இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.9677 ஆம்பியர்ஸ். ஓகேவா, இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு 0.9677, இது 0.968, கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் ரெண்டு ஆன்சருமே உங்களுக்கு கரெக்டு தான். ஸோ நம்ம ஈக்குவலண்ட் EMF கண்டுபிடிச்சாச்சு. ஈக்குவலண்ட் EMF EEQ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.0 வோல்ட். அப்புறம் ஈக்குவலண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் REQ உங்களுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 0.133 ஓம். அப்புறமா கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த காம்பினேஷன் இதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, விச் இஸ் 30/31 ஆம்பியர், இல்லைனா விச் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.968 ஆம்பியர். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.